போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கின் வழக்கு தொடர்பான ஆவணங்களை டெல்லி என்ஐஏ கேட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். 2000 கோடி ரூபாய் போதை கடத்தல் விவகாரத்தில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முன்னாள் திமுக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர் கடந்த 3 ஆண்டுகள்ல 45 முறை 2000 கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருட்களை கடத்தி இருப்பதாக அவர் வாக்குமூலத்தில் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக போதைப் பொருளை நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு இவர் போதைப் பொருளை சப்ளை செய்திருப்பதும், அதன் மூலமாக சம்பாதித்த பணத்தில் திரைப்படம், ஓட்டல் மற்றும் வெளிநாடுகளில் பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருப்பது. இது தொடர்பாக அவர் வாங்கிய சொத்துக்கள் மற்றும் எங்கெங்கெல்லாம் அவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளார் என்பது தொடர்பான விவரங்களை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சேகரித்து அதன் மூலமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக இவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில இவரது முக்கிய கூட்டாளியான சதா என்பவரை நேற்று இரவு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் தொடர்ச்சியாக இந்த கன்சைன்மெண்ட், அதாவது இங்க இருக்கக்கூடிய போதைப் பொருளை தேங்காய் பவுடர் போல தயாரித்து இவர் வெளிநாட்டுக்கு கடத்துறதுக்கு உதவியாக பணிபுரிந்து இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து தொடர்ச்சியாக ஜாஃபர் சாதிக்கின் நெட்வொர்க் குறித்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இது தொடர்பாக சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறி இடியும் இந்த வழக்கை கையில் எடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில தற்போது என்ஐஏ அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் கேட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி என்ஐஏ அதிகாரிகள் இது தொடர்பான ஆவணங்களை கேட்டிருக்கிறனர். குறிப்பாக இவர் பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்திருப்பதால் இதன் மூலமாக சம்பாதித்த பணத்தை இவர் ஏதேனும் தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஏதேனும் அனுப்பியுள்ளாரா என்பது தொடர்பான விவரங்களை சேகரிக்கும் பணியில தற்போது என்ஐஏ அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இவர் எங்கெங்க எல்லாம் இவர் வெளிநாடுகளில் போதைப் பொருள் சப்ளை செய்துள்ளார், அந்த விவரங்களையும் இவர் வங்கி கணக்கு டிரான்சாக்சன்களையும் தற்போது ஆய்வு செய்யும் நடவடிக்கையில என்ஐஏ அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவர் ஏதேனும் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு ஏதேனும் பணத்தை கொடுத்துள்ளாரா என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வந்தால் அது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இது தொடர்பாக சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையிலும் என்ஐஏ அதிகாரிகள் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.